அனைவருக்கும் வணக்கம். துக்ளக் வாசகர் குழுவின் சங்கநாதம் 360 டிகிரி அலசல் என்ற இந்த நிகழ்ச்சியில் வாரந்தோறும் ஒரு நாள் நாம் நம்முடைய முகநூலில் தலையங்கம் வெளிவருகின்ற தலையங்கங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை பற்றி அலசுகிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கு தலையங்கத்தில் என்னுடன் இணைந்து பேசுபவர் டாக்டர் பரமேஸ்வரன். வணக்கம், வருக டாக்டர் அண்ணா. வணக்கம் சார், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம், மறுபடியும் சந்திக்கிறோம், மிகுந்த மகிழ்ச்சி. நீங்க தலையங்கம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம தலையங்கத்தை படிக்க ஆரம்பிக்கிறேன். டிஆர்சியோட தலையங்கம் இது. மயானமயமான அமைதி பூங்கா. நம் தமிழகம் 2 விஷயங்கள்ல சிறப்புற்று இருந்தது. ஒன்று அமைதி பூங்கா என்ற நற்பெயர், இன்னொன்று உலக பிரசித்தி பெற்ற ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸுக்கு நிகரான திறமை பெற்ற காவல்துறை. தற்போது இந்த இரண்டுமே காற்றில் கரைந்த கற்பூரமாகிவிட்டன. தமிழகத்தில் திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும், கட்சியினரின் அராஜகம் அதிகரிக்கும், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சங்கிலி பறிப்பு, மொபைல் பறிப்பு, வன்முறை, ஜாதி கலவரம், தீவிரவாதம் அனைத்தும் அதிகரிக்கும். மின்சாரம், குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். அத்தியாவசிய பொருள்களின் விலைவாசி கட்டுக்கடங்காமல் போகும். காவேரியில் தண்ணீர் வரவு குறையும். இந்த முறையும் திமுக ஆட்சியில் அதே நிலைதான் தொடர்கிறது. சமூக குற்றங்கள் பெருகிவிட்டன. கொஞ்சம் சின்ன சின்ன சமூக குற்றங்கள் பெருகிவிட்டன. சமூக குற்றங்கள் மொத்தமாக பெருகிவிட்டன. இது சமூக குற்றங்கள் இவ்வளவு அளவு பெரிதாக இருப்பதால மக்களுடைய இயல்பான வாழ்க்கை முறை பெரிதும் ஒரு கவலைக்குரிய விஷயமாக மாறிவிட்டது. இதுதான் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். நீங்க மேல படிங்க சார். உண்மையிலே நம்முடைய தலையங்கத்தை மிகவும் பொறுப்புடன் உரிய நடுநிலைமையுடன் எழுதுறாங்க இல்லையா நம்ம குழுல இருக்கிறவங்க. அவங்கள நிச்சயமா நம்ம பாராட்டணும். இந்த காற்றில் கற்பூரம் போல் கரைந்து விட்டதுன்னு அருமையான ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இருக்காங்க. அதற்கும் அவங்கள பாராட்டுறோம். மேற்கொண்டு இந்த இதை சொல்லும் போது இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, மாநிலத்தில் எத்தனை கௌரவ கொலைகள், ஆணவ கொலைகள், அரசியல் கொலைகள், 31 நாட்களில் 133 கொலைகள். மறுபடியும் சொல்றேன், 31 நாட்களில் 133 கொலைகள் என்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கூறுகிறார். மாதத்திற்கு ஒரு அரசியல் கொலை. எல்லாமே ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு வாய்க்கால் வரப்பு தகராறில் திடீரென நடந்த கொலைகள் அல்ல. எல்லாமே பொறுமையாக திட்டமிட்டு நோட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைகள். சிறு துப்பு தடயம் கூட விட்டு செல்லாமல் போலீஸை திணற வைக்கும் கொலைகள். பட்டப்பகலில் பல பேர் நடமாடும் இடங்களில் எந்த பயமும் இல்லாமல் பயங்கரமான ஆயுதங்களுடன் நடமாடும் குறிப்படைகள் அப்படிங்கிறாரு. வருமுன் காக்கும் என்ற மந்திரத்தை தமிழ்நாட்டு காவல்துறை கைவிட்டு விட்டது போலும்னு ரொம்ப வன்மையா கண்டிக்கிறாரு. எப்படின்னா, நம்ம வருமுன் இது காவல்துறை கைவிட்டு விட்டதாங்கிறத விட நிறைய சமயங்கள் என்ன நினைக்கிறாங்க, காவல்துறைகள் இதுக்கு துணை போகிறதா, அதனால அரசியல் தலையீடு இருப்பதனால இதுக்கு துணை போகிறதா காவல்துறை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கூட மக்கள் எழுப்புகிறார்கள். அந்த சந்தேகமும் வருது. நீங்க மேல படிங்க. இப்போ திமுக ஆட்சியில பலவிதமான குற்றங்கள் நிகழ்ந்தன சொன்னோம் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா என்ன அப்படி பெரிய குற்றங்களா நிகழ்ந்து விட்டது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அதுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் தலித் மக்கள் வசிக்கும் பகுதியில் மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் 2 வருடமாகியும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க காவல்துறைக்கு இயலவில்லையா, இல்ல காவல்துறை செய்ய முற்படவில்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நேற்றுக்கு அதை ஹைகோர்ட் கூட இதை கூட்டு வச்சிருக்குங்க. 2 வருஷம் எவ்வளவு நாள் தான் தள்ளி போடுவீங்கன்னு கேட்டு இருக்காங்க. மேல படிங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கு சட்டத்தை பற்றிய கவலையே இல்லை. 2023 விழுப்புரம் மற்றும் மரக்காணம் பகுதிகளில் 22 பேர் மரணம். இந்த வருடம் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் மரணம். 23 பேருக்கு கண் பார்வை நிரந்தரமாக பறிபோயிற்று. விழுப்புரம் சம்பவத்தை தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டிருந்தால் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்குமா இப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய நியாயமான ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா இது இந்த கள்ளச்சாராய கதை தொடர்கிறது. போதைப் பொருள் விஷயத்தில் பிடிபட்ட முக்கிய பிள்ளையே திமுகவை சேர்ந்தவர் தான். அவர் பிடிபட்ட பிறகுதான் அதுவே தெரிந்தது. மாநிலத்தில் போதைப் பொருள் எவ்வளவு ஆழமாக ஊடுருவி உள்ளது என்று அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிந்தது அப்படின்றார். அதுக்கப்புறமா சொல்றாங்க, நம்ம எடிட்டோரியல் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, காவல்துறையின் செயல்பாடு கேள்விக்குரியதாகிவிட்டது மட்டுமல்ல கேலிக்குரியதாகவும் ஆகிவிட்டது. கோயம்புத்தூரில் தீவிரவாதிகள் திட்டமிட்ட தீவிரவாத செயலை அன்றைய டிஜிபி சிலிண்டர் வெடிப்பு என்று குறைத்து கூறினார். அது யாரு இன்ஸ்பெக்டர்ல அது மாதிரி சொன்னார் நம்மளுக்கு தெரியாது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் முதலில் அதை மறுத்த மாவட்ட ஆட்சியர்
பிறகு அரசை காப்பாற்றும் நோக்கத்துடன் வலிப்பினால் ஏற்பட்ட மரணம், வயிற்று வலியால் ஏற்பட்ட சாவு என்று பேட்டியே கொடுத்தார். அவரை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளும் இது கள்ளச்சாராயம் அல்ல, விஷச்சாராயம் என்று நடந்த சம்பவத்திற்கு புதிய விளக்கம் அளித்து தங்கள் விசுவாசத்தை அரசுக்கு தெரியப்படுத்தினார். ஒரே ஒரு நிமிஷம். இந்த கள்ளச்சாராயத்துக்கு கூட ISI முத்திரை குத்திடுவாங்க போல இருக்கு, கிரேட் எல்லாம் சர்டிபிகேட் பண்ணுவாங்க போல இருக்கு. விஷச்சாராயம் ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. இனிமே வந்து டாஸ்மாக்லயே கள்ளச்சாராயமும் கொடுக்கப்படும், அது குடிச்சா ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம், கேரண்டி கொடுப்பாங்க. அரசை காப்பாற்ற எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் தாழ்ந்து போக அதிகார வர்க்கம் தயாராகிவிட்டது என்பது தெளிவாகிறது. இது பொதுமக்களுக்கு ரொம்பவே ஒரு வருத்தம் தக்கக்கூடிய கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அரசை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க முடியாது, யாருமே ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் டெமோக்ரஸி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது கேட்கறதுக்கு முடியலங்கிறது ஒரு விஷயம், கேட்கறதுக்கு ஊடகங்கள் முற்படுறதே கிடையாது. ஹத்ரஸை பத்தி பேசுவாங்க, கத்துவாவை பத்தி பேசுவாங்க, இங்க நடக்கிறத பத்தி பேச மாட்டாங்க. அதுதான் ஒரு விஷயம். பாஜக ஆளும் மாநிலங்களா இருந்தா பேசுவாங்க, இங்க இருந்தா பேச மாட்டாங்க. அரசு தரப்பில் இருந்தாவது ஆறுதல் வருகிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. மதுவிலக்குத்துறை அமைச்சர் நடந்த சம்பவத்தை மிகவும் சாதாரணமான சம்பவம் போல் சித்தரிக்க முயல்கிறார். அரசு திறம்பட செயல்படுகிறது, எந்த குற்றமானாலும் யார் செய்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். இந்த இரும்பு கரம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு, ஆனா அது மேலேயே இது ஷெல்ஃப்லயே இருக்கின்றது, அதை எடுத்து மாட்டிட்டு வந்தாதான் இரும்பு கரம் வர முடியும் என்பது போன்ற சம்பிரதாய வார்த்தைகளை உதிர்த்து விட்டால் போதும் என முதல்வர் நினைக்கிறார். ஆமா, அடுத்தது நான் கண்டினியூ பண்றேன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சார சம்பவத்தோட நிகழ்வுகள் அது வந்து நம்ம மனசை விட்டு நீங்கிறதுக்குள்ள அடுத்த இது வந்து நம்முடைய ஆத்மாவை உலுக்கி விட்டது. அதுதான் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தொகுதிக்குட்பட்ட இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணோம். பெரம்பூரில் மாலை 6 மணி அளவில் நடத்தப்பட்ட படுகொலை பகுஜன் சமாஜ் கட்சி என்ற ஒரு அகில இந்திய கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்பவரை 8 பேர் கொண்ட கும்பல் வெட்டி சாய்த்து விட்டு தப்பி ஓடியது. 10 வினாடிகளில் 30க்கும் மேற்பட்ட வெட்டுகள். இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு குத்துச்சண்டை தேர்ந்த குத்துச்சண்டை இருக்கு, உரிமம் பெற்ற துப்பாக்கியை வச்சிருக்கிறாரு, ரிவால்வர் இருக்கு. அப்புறம் கொலைகாரர்கள் கூலிப்படையை சேர்ந்தவர்கள் என்று தெரிகிறது. காவல்துறை அறிக்கைகள் வழக்கம் போல் முன்னுக்கு பின் முரணாக இருந்தன. முதலில் கொலைகாரர்கள் போலீசாரிடம் சரணடைந்ததாக கூறப்பட்டது. 3 மணி நேரத்தில் காவல்துறை கைது செய்ததாக அறிவித்தது. இது அப்புறம் இது கொலையில் கூறப்படும் சம்பந்தம் உள்ளதாக கூறப்படும் பொன்னை பாலு என்பவர் ஆற்காடு சுரேஷ் என்பவரின் தம்பி. சென்ற வருடம் ஆற்காடு சுரேஷ் கொடூரமானவர்கள் கொல்லப்பட்டார். இந்த கொலையில் ஆம்ஸ்ட்ராங்க்கு பங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு அதற்கு பழிவாங்கவே இந்த கொலை நடத்தப்படுவதாக கூறுது. இதுல பாத்தீங்கன்னா வழக்கமான ஒரு சம்பிரதம் ஆயிடுச்சுங்க, தனிப்பட்ட விரோதம் அப்படின்னு சொல்றது, அப்புறம் அவங்களுக்கு முன்பகை இதை சொல்றது. ரவுடிகள் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவாங்கன்னாக்க இதுக்கு வந்து எதுக்குங்க இது போலீஸ்? சினிமாலாம் நம்ம பார்ப்போம், போலீஸ் ஒரு ரவுடியை தீக்கிறதுக்கு இன்னொரு ரவுடியை அவங்களே செட் பண்ணுவாங்கன்னு. அதெல்லாம் உண்மைதான்னு நமக்கு நினைக்க தோணுது இல்லையா இப்பெல்லாம்? இல்ல, இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப இந்த கொலை செய்தவர் அப்படின்னு சொல்ற ஆள் கூட பாத்தீங்கன்னாக்கா இவங்க அத்தனை பேருமே புதுசா ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் கிடையாது, எல்லாருமே திருப்பி தவறு பண்ணினவர்கள் தான். அவங்க அது மாதிரி இருக்கும்போது அவங்க மேல ஒரு இருக்கணுமா வேண்டாமா? இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து சந்தேகத்துக்குரியவர்கள் அப்படின்றதுல அவங்களோட நடமாட்டத்தை போலீஸ் கண்காணித்து கொண்டுதானே இருக்கணும். ஏன்னா அவங்களால என்னைக்குமே நம்ம இதுல பார்க்கும்போது ஒரு முன்னாடி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போட்டு ஒரு 30 போட்டோ ஓட்டிருப்பான் அவனோட பாஸ்போர்ட் சைஸ். பார்த்தா ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு வச்சுங்க. ஆனா அதாவது இவங்களை பார்த்தா நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது. இப்ப இவங்களுக்கே தெரிஞ்ச ஒரு நோன் ரவுடி அப்படிங்கிற போது அவங்க மேல ஒரு போலீஸோடைய கண்காணிப்பு அவங்க மேல அதிகமா இருந்திருக்கணும். அந்த அதிகமா இல்லை அப்படிங்கறத அவங்க ஒரு தவறு செய்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததா ஆம்ஸ்ட்ராங் சொல்ல கொலைக்கு அரசியல் காரணம் அல்ல என்கிறது காவல்துறை. இது வந்து ரொம்ப சீக்கிரமா நம்ம ஒரு டெசிஷன் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கறதான் கேள்வி. அரசியல் காரணம் இல்லாம இருக்கலாம், ஆனால் கூட என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்திருக்கிறது, நாங்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம், இதனுடைய விசாரணை முடிவில் நாங்கள் எந்த காரணத்தினால் இது நடந்தது அப்படின்னு கூறுவோம் அப்படின்றது சொல்றதை விட்டுட்டு என்ன இது அரசியல் காரணம் அல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா எந்த காரணத்தினால பண்ணாங்க அப்படின்ட்டு? அது ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பார்க்கிறேன். ஒரு கட்சியின் நிர்வாகி, அதுவும் தலித் கட்சி, இந்த கொலையினால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் தலித் பிரிவை சேர்ந்தவர்கள் தான். கொலைக்கு அரசியல் காரணம் இல்லை என்றால் வேறு என்ன காரணம் இருக்க முடியும் என்பதையும் காவல்துறை தான் விளக்க வேண்டும். திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது இது போன்ற நிகழ்வுகளை அரசியலுக்காக நன்கு பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள், வன்மையாக கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். திமுகவின் தோழமை கட்சிகளும் அவர்களுடன் போராட்டத்தில் இறங்கி இருப்பார்கள். ஆனால் இந்த முறை தோழமை கட்சிகள் மேம்போக்காக கண்டனம் தெரிவித்து விலகிவிட்டன. அவர்களுக்கு கூட்டணி நிர்பந்தங்கள் இருக்கலாம். ஆனா பாஜக, அதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.
பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி சென்னைக்கு வந்து கொலையுண்டவரின் பூத உடலுக்கு மரியாதை செலுத்தினார். கொலையுண்டவர் எவ்வளவு செல்வாக்கு பெற்றிருந்தார் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது இருக்கிறதா என்றே தெரியவில்லை. ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் மாயாவதி. அடுத்தது படிங்க சார். அதான் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். வாசகர்கள் அனைவருக்கும் ஒரு அப்பீல், உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். நம்முடைய முகநூலில் வந்திருக்கிற முழு தலையங்கத்தையும் முழுக்க படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டும். ஆதரவளித்து எங்களுடைய குழுவின் முயற்சிகளுக்கு மேலும் மேலும் அதனை வளர்க்க உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மேற்கொண்டு சொல்லும்போது இதுல பாத்தீங்கன்னா மாயாவதி அம்மா இன்னொரு கூட சொல்லியிருக்காங்க. அதாவது கைது சரணடைந்தவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளான்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. முழு விசாரணையை நடத்தி உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சுருக்கமா சொல்லிடுறேன், நேரத்தின் அருமை காரணமாக. இந்த கொலை அகில இந்திய தலைவில் அகில இந்திய அளவில் பேசப்படுகிறது. நேஷனல் மீடியாலாம் இதை கொண்டு போயிருக்காங்க. பல அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதிசயமாக திமுகவை நெருங்கிய நண்பர்களும் தமிழீழ மக்களுக்கு ஆதரவாக மே 17 இயக்கம் என்ற சமூக அமைப்பை தொடங்கியவரும் ஆன திருமுருகன் காந்தி கூட இந்த கொலையை கண்டித்திருக்கிறார். வழக்கம் போல தமிழக காட்சி ஊடகங்கள் நம்ம முன்னாடியே சொன்னோம், அது போல இதில் அதிகம் கவனம் செலுத்தவில்லை. அவங்க எஜமானருக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் ஏதாவது பண்ணுவாங்களா? நிறைவா இருக்கிறத உங்களுக்கு நீங்க சுருக்கமா சொல்லி முடிக்கும்படி வேண்டிக்கிறேன். அப்புறம் சில கருத்துக்கள் நம்ம பரிமாறிக்கலாம் சுருக்கமா.